தமிழர்கள் என்றாலுமே சைவர்கள் தான். சரிங்களா? அதனால தமிழர்களோட உணவு, பாரம்பரிய உணவே சைவ உணவு தான். சரியா? அதில மாற்றம் எதுவுமே கிடையாது. அதனால நாம கோயிலுக்கு, எந்த கோயிலுக்கு நீங்க சென்றாலும், முதலில் நீங்க வந்துட்டு அசைவம் சாப்பிடக்கூடாது. மாமிசம் சாப்பிடக்கூடாது. போயிட்டு வந்த பிறகு சாப்பிடலாம், போயிட்டு வந்த பிறகு சாப்பிடக்கூடாது. சரிங்களா? நம்ம மனது வந்து சுத்தியா இருக்கணும். சரிங்களா? அதனால வந்து மாமிசம் கோயிலுக்கு போகும்போதும் சாப்பிடக்கூடாது, போயிட்டு வந்தும் சாப்பிடக்கூடாது. அப்பதான் நம்மோட எண்ணங்கள சுத்தப்படுத்தி, நம்ம உள்ள இருக்கக்கூடிய, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய என்னென்ன தவறுகள் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணும். அது ரொம்ப முக்கியமா நெனச்சுக்கணும். நெறைய நம்ம பக்தர்கள்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டா, இந்த ஐயப்பன் மலைக்கு மாலை போட்டிருக்கும்போது, சில கோயில்கள், பெரும்பாலும் கோயில்கள்லாம் போகும்போது என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, இங்கேருந்து போகும்போது 48 நாள் விரதம் இருந்து போறாங்க. போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளவும் வந்து விரதம் இருந்து போய், அந்த சக்திகள ஒன்று திரட்டி எல்லாமே இது பண்ணி அங்க போய் என்ன பண்ணுவாங்க, வரும்பொழுது எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அங்கங்க வந்து ஒரு சில குருமார்கள்லாம் வந்து நேரா வீட்டுக்கு வந்து, வீட்ல வந்து அந்த தீப தூபம் காட்டிட்டு, அதுக்கப்புறம் சாமி வணங்கிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடுறதெல்லாம் அது கூடவே கூடாது. அன்னைக்கு நீங்க நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது. சரிங்களா? நான்வெஜ் சாப்பிடுறது தமிழர்களோட உணவே கிடையாது. முதல்ல வந்துட்டு சைவம் மட்டும் தான் தமிழரோட உணவு. அசைவம் தமிழரோட உணவே கிடையாது.